ஓகே, வெல்கம் டு வாங்க வரல. ஸோ விக்கிபீடியா இல்லை, விக்கிபீடியாவும் இல்லை, வேற ஓகே நிறைய இருக்காங்க புதுசாக இருந்திருக்காங்க. ஆமாம், புதுசாக ஆள் ரொம்ப குறவாக இருக்கிறதுனால இந்த பாட்காஸ்ட் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால என்ன டாபிக் பற்றி பேசலாம்? கொஞ்சம் ஃபனியா மீண்டும் பள்ளிக்கு போகலாம். நீ போகல, நான் என்னடா பண்றது? கரக்கோரி பயில. சரி மணிகா ஸ்கூல்னா நிறைய விஷயம் இருக்காமா. ஏன்னா அங்கதான் முதல் எப்படி சொல்றது, அதான்டா ஸ்கூலா ரெண்டா முடிஞ்சு சேட்டெல்லாம் பண்ணோம்னா பெரிய சேட்டை. ஏன்னா ரெண்டா ஸ்கூல்ல மேமாங்க நம்மள எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு கொத்தடிமை மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்படி இருக்கணும். ரொம்ப நல்ல பையனுங்களாம் வளர்ந்துருப்போம். மணிகா ஸ்கூல்ல அதே மாரி பண்ணனா ஓகேடா, நமக்கு பெரிய இடம் தான். ஆனா நான் அப்படி இல்லப்பா. நான்லாம் ஒரு நாள் மணிகா ஸ்கூல்ல வச்சு ரெண்டா ஸ்கூல்ல அடிக்கு பயந்துக்கிட்டே பாத்ரூம் போல ஒரு நாள் ஃபுல்லாவே உட்காந்து அழுந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கேன். ஸோ இப்போ மணிகா ஸ்கூல் எடுத்த விஷயம்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பயந்த விஷயம், சண்டை போட்ட விஷயமாவும் என்னென்ன தெரியல. சரி எடுத்துருவோம், ஜோக் இல்லை. சரிடா நீ சொல்லு. என்கிட்டயா பரவாயில்ல, யோசிக்கிறேன். அங்கேருந்து வாங்க. யோசிக்கிறியா? நார பயிர நிறையா இருக்கா. சரி அப்படி நீ யோசி, நீ யோசிக்கிட்டே நான் 2 வருஷம் தான் படிச்சிருக்கேன். 2 வருஷம் தான் படித்தேன். ஓகே, 2 வருஷம் நான் படிச்சதுன்னா மொதல் வருஷம் ஃபுல்லாக இல்லை, மொதல் வருஷத்தில் ஒரு 6 மாதம் வந்து பாய்ஸ் ஸ்கூல் தான் ஃபுல்லாக. அது என்ன சொல்லுவாங்க, ஃபுல்லாக பாய்ஸ் மட்டும் இருக்கணும். பாய்ஸ் ஸ்கூல் ஒரு 6 மாதம் வரும்னு நினைக்கிறேன் படித்தேன். வெறும் பாய்ஸ் மட்டும்தான், இல்லை பொம்பளை வாடகையே இல்லாமல் இருந்திருக்கேன். இல்லை, எட்டி பார்த்துப்பேன். ஓ, அப்படி எட்டி பார்க்கல. சரி ஓகே, வேற அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 மாதம் வந்து ஃபுல் மிக்ஸில் அந்த மாரி அப்படி ஸ்கூல் மிக்ஸ்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறேன். அப்படி பண்ணுங்க. நம்ம மைண்ட் வராங்க போல. நல்ல மேலே அங்கே படிச்சதுன்னா அப்படி எதுவும் பண்ணல. பொந்திங் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க. பொந்திங் பண்ணி போயிட்டு சிசியில் உட்காந்து கதையை சொல்லி சரி நடுவோம். அப்போல்லாம் வந்து எதுக்கு மெசேஜ் சிசி அப்போல்லாம் ஃபீஃபா கேம் ஃபேமஸ். அப்போ ஒரு 4-5 பேர் பொந்திங் வந்து ஃபீஃபா விளாடுவோம். மறுநாள் மாட்டிக்குவோம், பெரிய அடி வாங்குவோம், திரும்பி பொந்திங் பண்ணுவோம். திரும்பி பந்தயம் பண்ணுவீங்க. இதில் வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாது. எப்படி பார்த்தாலும் சொல்லுவாங்களே, அப்போ முகப்பட சொல்லுவாங்க. கூப்பிட சொல்லுவாங்க, நீ கூப்பிட மாட்டேங்க பையன். சில பேர் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, சில பேர் கூப்பிட சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் 5 பேரையும் கூப்பிட சொன்னாங்க. ஒரு 2 பேர் தான் கூப்பிட்டுருப்பாங்க, நீ 3 பேர் நாங்கள் கூப்பிடவே இல்லை. ஓகேங்களா, அப்படி இப்படின்னு தப்பிச்சாச்சு. ஓகே, ரிப்போர்ட் கார்டெலாம் இருக்காது. ரிப்போர்ட் கார்டெலாம் ஸ்ப்ரெட்டாக தானே. அப்போலாம் ஸ்ப்ரெட்டாக போனது நான் இல்லை ஸ்கூலில் 2ஆவது முடிஞ்சு ஸ்கூலில் பண்ணுங்க. பண்ணுங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே பேய் சட்டெல்லாம் ரொம்ப கொண்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். நீ யோசிச்சு பாரு, பேய் கதை நான் மட்டும் ரொம்ப இவனோட வாழ்க்கையில் நிறைய பேய்கள் இருக்குன்னு நிறைய வாழ்ந்துட்டேன். அதுக்கிட்ட ஹோமுக்கு போன திரும்பியும் அப்போ தான் முதல்ல ஹோம் போனேன். அங்கே ஒரு 4 மாதமா 5 மாதமா இருக்கும். ஹோம் டு ஆர்மி வரைக்கும் படித்தேன். ஹோம்லே தான், அதில் ஹோமில் தங்கி ஸ்கூலுக்கு போய் படித்தோங்க. அப்படி படித்த
அப்புறம் திரும்பி விளையாடிக்கிட்டாரு எங்கள் அப்பா அம்மா. விளையாடிக்கிட்டு சரி வா எல்லாம் ஒன்றா இருக்குட்டு ஒன்றா இருந்தால் திரும்பி கேட்டப்படாது. வந்தீங்க அப்படி இப்படின்ட்டு. அப்போ என்ன ஒரு ஃபேமஸான ஸ்கூலில் படிச்சேன்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்எம்கே அண்டலாஸ். அந்த கேங் நம்பர் வந்து கேக்கு வெட்டி போலீஸ் கேஸ் ஆகி பாதி பேர் தூக்கி லோக்கா வச்சிருந்தேன். எஸ்எம்கே அண்டலாஸ்ன்னு தட்டினாலே வரும் யூடியூப்பில். அந்த ஸ்கூலில் படித்தேன். கேக் விட்டப்பறம் பார்த்துட்டு நல்லா இருந்தேன். பக்கத்தில் சொல்லுது எனக்கு அந்த குரூப்பில் இருந்தேன். சின்ன காலம் தெரிய மட்டும் மறந்துருக்கும். மளிகை ஸ்கூல்லே தான். அப்போதான் ஹோம் ஸ்கூலில் விட்டாங்க. அப்போ கேங் நம்பர் சேர்ந்துக்கிட்டு கேங் கூட ஆடுறது இந்த கேஸுன்னு வரும் நிறையா. அப்பெல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியுமா, ஸ்கூல்லலாம் வந்து ஐயோ என்னதே நம்ம ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களே, ஹோம் ஒர்க் கொடுத்துட்டு சார் வந்து ஒன்று படிப்ஸ்லாம் இருப்பாங்க ஓகேவா. ஸ்காலர் ரெண்டு வந்து எப்படின்னா ஒரு மொத்தமாகவே ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. என்னதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாய்ப்பாங்க. எப்படின்னா எனக்கு கொஞ்சோண்டு படிக்க தெரியும். ஸோ கொஞ்சம் படிக்க தெரிஞ்சனால வந்து நான் கொஞ்சம் டாப்பராக தான் இருந்தேன் அப்போ வந்து ஓகேவா. அது ஒன்னாப்பில் வந்து நான் வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் மன்னதன் சார்னு இருப்பார், தேவநேசன் சார், பி கிருஷ்ணன் சார், அவர் தான் வந்து புங்கத்தூர் ஓகேவா. ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நான் ஸ்கூலுக்கு பயந்துக்கிட்டு போக மாட்டேன். எஸ்டேட்டில் என்னோடய ஸ்கூல் வந்து எஸ்டேட் எஸ்ஜிக்கு கீழே கூப்பாங்க. ஸோ அப்போ உள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த உள்ளே இருக்கிறதுனால வந்து எங்கள் சாருக்கு என்னோடய வீட்டு அட்ரஸ் வந்து எனக்கு தெரியும். என் சாரு எப்படின்னா என் மேலே ரொம்ப அக்கறை. எப்படின்னா ரொம்ப நல்லா படிக்கிற பையன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு மட்டும் அவ்வளோதான். பண்ணுவாருன்னா வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ரொம்ப பயப்படுவோம். ஐயோ அட்டி விடுவோமே அப்படின்ட்டு. ஒரு 2-3 நாள் என் வீட்டிலேயே தான் இருக்கேன் நான். சார் என்ன பண்ணியிருப்பாரு, மோட்டர் எடுத்துட்டு என் வீட்டுக்கே வந்துட்டாரு. எடுத்த ஒரு ஓட்டத்தை எடுத்துட்டு கட்டில் கடியில் போயிட்டு ஒளிஞ்சிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இவரக்கமே பார்க்கலையே தரன்னு இழுத்துட்டு போய் கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறான். ஐயோ பயப்படுவேன் அப்போலாம் வந்து. ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா வந்து அதுக்கு அங்கிட்ட தான் எதுக்கு நம்மளால எதுக்கு அடிக்கிறாங்கன்னு யோசிச்சேன். ஓகே படிக்காதனால. ஸோ படித்தோம்னா அடியிலேருந்து தப்பிக்கலாம், அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு படிக்கணும். ஸோ அப்போலேருந்து என்ன பண்ண படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ அப்போ 2ஆப்பில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே வந்து 98, 99 அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஸோ அட்வான்டேஜாக போனதால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் என்னை பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இந்த எப்படின்னா காம்படிஷனுக்கெல்லாம் தெரியுங்க, அதாவது பேச்சு போட்டி, கவிதை போட்டி. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் போட்டு பாய்க்கிறது. எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டும் பரவாயில்ல, எல்லா சப்ஜெக்டும் மலாயி, இங்கிலீஷு, தமிழ் 3த்துக்கும் பேச்சு போட்டிக்குன்னா எல்லாத்தையும் தேவார போட்டிக்கு எல்லாத்துக்கும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், மனப்பாடம் பண்றதுதான் என்னோட லைஃபா ஆயிடுச்சு எனக்கு. கர்த்தரே அப்படின்னு ஆன பிறகு அதுக்கு அங்கிட்டு அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் மணிகா ஸ்கூல் வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அப்போ வந்து நான் கொஞ்சம் என்னோட சப்ஜெக்ட் வந்து மேக்ஸும் வந்து சயின்ஸும் வந்து நான் வந்து முதல்ல இங்கிலீஷில் தான் படித்தேன். இங்கிலீஷில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 5 year டிகிரி எடுத்துட்டு தான் மணிகா ஸ்கூலில் காலேஜ் வச்சேன். அங்கே போய் பார்த்தா எல்லாமே மலாயில் ஆயிடுச்சு. எனக்கு இல்லை புரியல அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அங்கிட்டு அங்கே போனோடனே வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட அப்படியே காலில் வந்து கெஞ்சினேன், நாட்டாம் ஸ்கூல் போடாதீங்க, கூலி பண்ணுவானுங்க, அட்லீஸ்ட் தமிழ் ஸ்கூல்லையாச்சும் போடுங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா தான் தெரியாதா, டிபிக்கல் இண்டியன்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, நீ தமிழன் கூட சேர்ந்தனா குட்டி நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையா ஸ்கூலில் வந்து மலாய்க்காரன் ஸ்கூலில் போட்டாங்க. உங்கள் வீட்டு புலியா எங்கள் வீட்டு புலியா ஒக்கா புலி பண்ணுவானுங்க. அங்கே தமிழால் வெறும் 50 பேர் தான், 500 பேர் இருப்பானுங்க நாட்டானுக்கு மட்டும். ஆளுக்கு ஒரு ஆள் வச்சு பந்தாடுவானுங்க. ஒண்ணுமே பேச முடியாது, சண்டைக்கு போக முடியாது. சண்டைக்கு போனாலும் பேச்சே இல்லை. என் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீனும் ஓட்டம். சரி அந்த அடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா பங்காவாசை ஆகி அப்புறம் அங்கே ஒரு கூத்தெல்லாம் நடந்து அதையும் தாண்டி வந்து ஒழுங்காகவும் படிக்கிறேன். ஏன்னா மட்டும் இதையும் ஏறலையே, அடி வாங்குறதா வாழ்க்கையாவே இருந்துச்சு. எப்படி ஏறும்? ஸோ
ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த பேட்மிண்டனு பந்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆசைலாம் இருந்துச்சு போகணும் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தோம்னா வந்து மம்மாவில் எடுத்தவங்க தான் வந்து ஃபன்டூலையும் இது பண்ணவங்கன்ட்டு அங்கே ஒரு பாலிடிக்ஸ்லாம் ஓடுனுச்சு. எனக்கு புரியலடா. ஓகே ஸ்கூலில் நம்ம வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பசங்களோடய தான் இருப்பேன். ஓகேவா, நான் இப்போ பங்காவாஸ் வேறு இல்லையா. ஸோ அந்த எப்படி சொல்கிறது, பங்காவாஸ் தான், பட் மினி தருதலையும் நான் தான். எப்படி சொல்கிறதுன்னா கைங்களை எல்லாத்தையும் கவு பண்ணுறது. ஆமாம், நான் மினுக்கு பார்க்காட்டில் டியூட்டி போட்டுருவாங்க. எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா காட் ஹவுஸ் தான் உண்மையானோ. இந்த பங்காவாசுக்குலாம் அப்போல்லாம் வந்து நான் ஒரு செக்ஷனில் வந்து இது துகாசு கொடுப்பாங்க. ஓகேவா, படியிலேருந்து இறங்குறவங்க, ஓகே பொம்பளால் படி ஆம்பளால் படி தனித்தனியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த துகாஸ்லாம் வந்து எனக்கு வந்து ஆக மின்னுக்கு கொடுத்துருவாங்க. நான் துகாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். துகாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கைங்கெல்லாம் வருவானுங்க. வந்துட்டு மச்சான் அந்த மாதிரிலாம் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படிலாம் வருவானுங்க. நான் பார்ப்பேன். சரி, மொதல் 2 மாதம் ரொம்ப நேர்மையாக இருந்தேன். ஓகேவா, நேர்மையாக இருந்தனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அப்பவே உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. வந்து அந்த மொதல் வாட்டி அந்த பதவி வந்த பிறகு அந்த நேர்மையா இருக்குமே அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தோம்னா வந்து அந்த நேர்மைக்கான பலன் கிடைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, நான் அதை சொல்றேன். எப்படி தெரியுமா, முதல்ல என் செட்டில் வந்து 3 பேர் பங்காவாசானுங்க. நான் வந்து நானு என் ஃப்ரெண்டு இன்னும் 2 பேர் இருப்பானுங்க. ஓகேவா, நாங்கள் 2 பேர் வந்து ரொம்ப சின்சியரா செய்வோம். ஓகேவா, எவனா இருந்தாலும் முக்காவே இல்லை. ஓகேவா, ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா மாட்டி விடுவேன். இருந்தாலும் ஃபுல்லா ஜெயில ஓகேவா, அந்த மாதிரி இருந்துட்டு இன்னொரு பர்சன் இருப்பான். அவன் வந்து துகாசுக்கே வரமாட்டான். கைங்களோட சமராப்பாட்டா இருப்பான். ஓகேவா, அந்த வளைஞ்சி இந்த மாதிரி தான். ஓகேவா, அப்புறம் எங்களோட பங்காவாஸ் ஒர்க்கி இருப்பா. ஓகேவா, வேற சொல்ல விரும்பல, பட் இருந்தாலும் ஆசிரியர் அவங்க மரியாதை சொல்லணும்ல. ஸோ அதனால அவங்க வந்து எப்படின்னா வந்து நாங்கள் 2 பேர் துகாஸ் பண்றவங்க எங்களை பூச்சி பண்ண மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. அந்த துகாஸ் பண்ணாதவன் ஒருத்தன் இருப்பாங்க, அந்த கைங்களோட அவனை தூக்கி வச்சு பேசுவாங்க. இப்போ எல்லாம் கன்ஃபார்ம் ஆனோன்னு நம்ப மாட்டாராம். இல்ல புரியல. உங்களுக்கு அவன் பம்பாய் போகாங்க. எனக்கு தெரியாது, நம்ம தான் ஜெயிலர் மோட்ல இருப்போமே. ஸோ நீ எவனா வேணா எனக்கு என்ன அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். அவன் ஒரு 30 பேரை கூட்டிட்டு வந்தான்டா. நான் பகாங்கன்னு தெரியாம என்கிட்டயே புடுறியாடா அப்படின்ட்டு பொண்ணாட்டி விழுந்துச்சு. என் ஃப்ரெண்டு பேக்கப்புக்கு வந்தாரு. என்ன அவனுக்கு என்ன கதனே தெரியாது. உள்ள போனதுக்கு அவனுக்கும் விழுந்துச்சு அடி. பொண்ணாட்டி உங்க விட்டடியா இங்க விட்டடியா அடிச்சு முடிச்ச வேகத்துல நான் போயிட்டு சொல்றேன், இந்த மாதிரி இவங்க அடிக்கிறானுங்க, ரொம்ப துகாசு பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஓ மை காட், வாவ், இங்க நேர்மையா இருந்தா ஓகே, அடியை மட்டும்தான் நம்ம வாங்குவோமே தெரிஞ்சு 3ஆவது மாசம் லாட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி லாட் எடுப்பேன், எங்க கைங்கெல்லாம் வந்துருவானுங்க, நீ போடா மச்சான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு அங்கிட்டு வந்துட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நானே பொத்தைங்க பண்ணுவேன். எப்படின்னா எனக்கு அங்க துகாஸ் கொடுத்துருவாங்க. துகாஸ் கொடுத்த வேகத்துல என் கைங்கெல்லாம் செட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல தான் லூப் போகல இருக்கு வந்துரு அப்படின்ட்டு வச்சிருவோம். ஒரு வாட்டியை போனார், அவங்க மேல இருந்து பாக்குறா யாரு அப்படின்ட்டு. அவளுக்கு கண்ணு தெரியாது, அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். எவனு தெரியல. அது இல்லாம நான் பங்காவாசி, என்னோட துணி தனியா தெரியும். மற்றவனுக்குலாம் வெள்ளை சட்டை, எனக்கு மட்டும் மஞ்சள் சட்டை பச்சையா தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணிருப்பேன், எகிரி குதிச்சுட்டு போயிட்டு அங்க அந்த அல்லூர்லாம் இருக்கும். ஓகேவா, அங்க மாமா கடைன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா, அங்கதான் போயிட்டு எல்லாருமே சாப்பிடுவோம். அந்த அல்லூர்ல போயிட்டு எல்லாருமே போயிட்டு அந்த அல்லூர்ல உளுந்துன்னா அந்த அல்லூர் வழியாவே போயிட்டு இருக்கோம். ஐயோ தீவிரவாரி போயிட்டு இருக்கோம். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நல்ல வேலை நாங்க ஒரு டைமிங் வச்சிருக்கோம் பொந்திங்கிட்டு. ஏன்னா எப்படி நாங்க பொந்திங் பண்ணுவோம்னா, நாங்களாம் இந்த தற்கொலை பயணிக்க மாதிரிலாம் எடுத்தோடனே காலையிலேயே போயிட்டு பொந்திங் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் மூளை உள்ளவங்க. ஸோ எந்த பீரியட் வந்து எங்களுக்கு வந்து அதான் நம்ம டைம் டேபிள் கொடுத்துருவாங்களே, இந்த செக் வர மாட்டாங்க, கத்தி இருக்கும், இதனாலதான் இந்த பயப்புல மாட்டிக்கிறான் புரியுதா. ஸோ அதனால வந்து அந்த டைமிங்குள்ள நாங்கள் பொந்தைங்க அடிச்சுட்டு மறுபடியும் உள்ள வந்துடுவோம். உள்ள வந்துட்டு தெரியாது அது மாதிரி அப்படியே இருக்கும்.
அப்புறமாட்ட மாட்டீங்க. நாங்களாம் எப்படி மாட்டோம்னா வெளியே ஆளு பாத்துருவாங்க. ஆமா ரைட். எனக்கு செக்யூரிட்டிக்காரன்லாம் பாத்துருவாங்க. சம்டைம் பார்க்கல அப்படின்னா செக்யூரிட்டி கேட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு கைங்க கதையே இல்ல. அப்பதானே நாங்களே கையை பிடிச்சி மாட்டி விடாதேன்னு சொல்லுவோம். ஸோ கைங்கனால அப்ப ஜோக்கா இருக்கும். போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி அதுக்கு அங்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நாங்க ஒரு ஸ்கூலே அந்த இந்தியன்ஸ்னாலே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா மேமா மச்சான் தூடா அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஆமா அங்க 500 பேர் மலாய்க்காரனுங்க, நாங்க வெறும் 50 பேரு. என்ன பண்ண சொல்றோம்? ஃபுல்லா மலைக்காரங்க என்ன பண்றாங்க? காலம் மாறும் ஃபுல்லா தமிழ் அடி வாங்குறாங்கன்னா அட்டி விழுவோம். அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் தான் மாறுச்சு. தமிழ் சீன பெக்கா எங்க ஸ்கூலுக்குலாம் நாட்டான் தமிழ்லாம் சண்டை ஓடும்டா. ஜோக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓடும்டா. நான் நின்று பாத்துக்கிட்டு இருப்பேன். தமிழ் சீன ஓடிட்டு தமிழ் மலைக்காரன் அடிச்சுக்குவாங்க. பேக் கப் யாரு வரும் பின்னாடி சீன கூட்டம் இறக்கும். நீ எதுவுமே சொல்லவே இல்லை. சரி சில லவ்ல இருந்து ஆரம்பிக்கிறல்ல. என் பொம்மான வந்தோடனே முதல் ஒரு விஷயம் பார்த்தேன். அதான் தெரியாதா? சரி போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்குறது. அப்பயே அரிசிங்களா பணக்காரன்டா. அப்ப என்ன பண்ணா அந்த பிள்ளை வேணாம் சொல்லிச்சு. வேற பையன்ல அப்படி கூட பையன்ல அப்படின்னுச்சு. பொண்ணை விட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்து விட்டு. சரி என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்கூல்ல தான் நடக்குமே டயராவோட போட்டி நடக்குமே. MSSD அது நடக்குமே. வேற ஸ்கூல்ல பிள்ளைங்கலாம் வரும். நான் ஓலரகவானு, அந்த பிள்ளைய ஓலரகவானு உறைஞ்சிடும். ஓட்டப்பந்தயமா காட்டுற ஒண்ணு என்ன பண்ற பாரு. அப்புறம் கிண்டல் ஆகி அப்ப அந்த பிள்ளை அப்பெல்லாம் போன் இல்லை தானே. MSSD வரப்பதான் பார்க்க முடியும். அப்புறம் எல்லாம் கேட்டு விசாரிச்சு கூட்டலாம் போயிட்டு அப்புறம் நாங்கள் ஸ்கூல் போத்தையும் அடிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு போவோம். எகிரி குடிச்சு அங்கே போவோம். அந்த ஸ்கூலுக்குள்ள போடுவோம். நாங்கள் பூந்துட்டே போய் பார்த்துட்டே பேசி டேட்டிங் பண்ணிட்டு அப்படியே வருவோம். ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டேன். ஸ்கூலுக்காரன் பிடிச்சிட்டான். இது அந்த கூட்டாளி அங்கேயே கூட்டாளிலாம் இருப்பானுங்க. என்ன சொல்லுவானுங்கன்னா வந்து உட்காந்துரு, டீச்சர் வந்து கேட்டா இந்த கிளாஸ்ன்னு சொல்லு அப்படின்னு. ஆனா கதையில நான் வேற ஸ்கூலு. நான் அந்த ஸ்கூல்ல போய் உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு பேசி அந்த பிள்ளை கூட தான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். டீச்சர் வருவாங்க, புதுசா இருக்கேன் இல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவேன். ஆனா ஒரு நாள் வந்து கவ்வா மாட்டிக்கிட்டேன். இந்த ஸ்கூல்ல இருந்து எங்க பொங்குத்து கால் பண்ணிட்டு அவங்க ஸ்டூடெண்ட் வந்து இங்க இருக்கா வந்து கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு போட்டோல மாட்டிக்கியா? போட்டோ பிடிச்சி பொங்குத்துக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பொங்குத்துவோ இந்த பொங்குத்துவோ கூட்டாளிங்க. நான் இப்படி கந்து போயிட்டேன். ஸோ ஒன்றும் பண்ண நானும் கேட்குறேன் சார் விட்டுருக்கு சார். தமிழா இல்லையா? நானும் சொல்றேன் சார் விட்டுருக்கு சார் ப்ளீஸ் சார். கண்ணுலாம் கலங்கி போய் விட்டுருக்கு. வானமே போதே எனக்கு கேட்க. ஆமா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கேன். வானமே போதே எனக்கு. சரி நானும் மாட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. போனோன்னா நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மாலாம் வந்து அந்த சம்பவம் முடிஞ்சு மராவாரம் நினைக்கிறேன். மராவாரம் கோகோ டைம்ல என்ன பண்ணிட்டோம், கோகரிக்குளம் தெரியுதானே? 4 மணி வரைக்கும் 2 மணிக்கு புதன்கிழமை ஓடும். என்ன பண்ணிட்டோம், எகிரி குதிச்சு மொத்தம் அடிச்சிட்டோம். சிசி போலான்னு சொல்லிட்டு சிசிக்கு தான் போனோம். சிசியில் போய் உட்காந்து முன்னே என்ன பண்ணிட்டான், ஒரு செக்கு இருப்பான் பிள்ளைக்காரங்க செக்குலா. அவன் பேரு சம்சூல்னு வரும். சம்சூல் பேரு சொன்னாலே ஸ்கூலே ஆகிறோம். ஏன் சொல்லி ரோத்தால போட்டு பருப்பு கட்டிடுவாங்க. டிசிப்ளின் செக்குல டிசிப்ளினுக்கு கீழே ஏன் சொல்லி அவன் ரோத்தன் மட்டும் திப்பாலா இருக்கும். முன்னுக்கு அந்த டேப் கட்டிருப்பாங்க. டேப் கட்டிருப்பாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. கந்தோய் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் செக்கு திரும்பி கூப்பிட்டு நாளைக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஒன்னு உங்க ஏஜ் தான், நானும் கூப்பிட்டு வரல. வீட்ல அப்படியே அமைதியா அப்படியே எதுவுமே சொல்ல வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டுட்டியா சொல்லிட்டேன். வேலை வர முடியல. இப்ப நீ நாளைக்கு வரல கால் பண்ணிடுவேன்னுவாங்க. சரி சார் நான் கண்டிப்பா நாளைக்கு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறந்துடுவேன். நானும் அப்படியே விட்டுருவேன். போய்கிட்டே இருந்தேன் கதையில. அந்த ஸ்கூலுக்கு தெரியுமா மாட்டி கூட ஒரு 2 வாரம் கழிச்சு தெரியுமா அந்த ஸ்கூலுக்கு போனேன். புரியல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ப்ரொபோஸ் பண்ணி டிசிப்ளின்
சாக்லேட்லாம் வாங்கிட்டு போவோம். அது என்ன பண்ணும் இந்த ஸ்கூலுக்கு திரும்பி அந்த MSSD இருக்குல்ல, நம்மளோட பெரிய எங்க ஸ்கூல் தான் கொஞ்சம் பெருசுல தடல ஓடுறதுக்கு. அப்ப என்ன பண்ணா வந்துச்சு, ஆமா நீ ஏன் ஸ்கூல் படிச்ச? ஆமான்ற இல்ல ஒரு ஃப்ளோல விட்டு திடீர்னு பையன் ஜாம் ஆயிட்டான். அப்புறம் அது வச்சு சாக்லேட்லாம் வாங்கி வச்சு இந்த கிளாஸ் பிடிங்கலாம் தெரியாதா, வேற வெளியே வந்து நம்ம கிட்ட பேசினா எப்படி இருக்கும். அப்படியே அது வந்து சாக்லேட் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். மேல அது 3 பிள்ளைங்க பாத்துக்கிட்டு இருக்கு. மேல வந்து இந்த பிள்ளை உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டீங்க சொல்லிட்டு இதெல்லாம் பொறாமல பண்ணி பேசிட்டீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க என்னன்னா எங்களை பிடிக்காது. ஆனா வேற பிள்ளைங்க வந்து பேசினா அது உங்களுக்கு பிடிக்காது. இல்ல புரியல, எனக்கு புரியல. அதாவது நீங்க வந்து எங்க கிட்ட பேச மாட்டீங்க, எங்களுக்கு பிடிக்காது. மத்த பிள்ளைங்க வந்து எங்க கிட்ட பேசினாலும் அதுவும் பிடிக்காது. எங்களை பார்த்தா எப்படா தெரியும் பிடிக்காது. சரி சொல்லிட்டு போட்டு தாக்குறாயா? என்ன பண்ணுவேன், வேணும் நீ கை போட்டு வேணும் நீ ஒண்ணு பேசுவேன். கை போடு செல்லம் வேற கை போட்டு பேசுவோம்னா அப்ப கிளாஸ் போனோன்னா தெரியாத மாதிரி தான் இருக்கும். நார்மலாவே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு என்ன சொல்லிட்டு வேணும் முடிய கிளாஸ் ரூம் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். உட்கார பக்கத்துல உட்கார வச்சு என்ன பண்ண டேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். டேட்டிங்னா நார்மலா பேசிட்டு ஜெகு இருந்தாங்க. ஜெகு இருந்தாங்க. ஜெகு ஒன்னும் சொல்ல பரவாயில்ல உட்கார வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சாக்லேட் வாங்கி கொடுத்தல ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அந்த டீச்சர் நான் பார்த்தேன் அவன்டா. ஜெகு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கடா. ஜெகு எப்படின்னா ஸ்போர்ட்டிங்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெகு அப்புறம் என்ன பந்து ஆடுவோம்ல. அப்படிலாம் இல்லடா. டேய் நீ இன்னும் இங்க உட்கார்ந்திருக்க, கிளம்பு. எங்க என்ன பண்ற நீனு? ஆக்சுவலி அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. பட்ரோல்லாம் அவனை பார்த்தாலே நான் டக்குங்குவேன். பார்த்தாலே டெக்கிங் பண்ணலன்னு வச்சுக்கேன், பம்பிங் சப்ளோ கலினுவான். சட்டை மடிச்சு விட்டுருவேன். மடிச்சு விட்டு வச்சு பின்னாடி மட்டும் உள்ள அதுவும் இல்லாம என்ன பண்ணா சரியாடா, என் கூட ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டங்க தற்கூறிங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, நான் டெக்கிங் பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த விளக்கண்ணிங்க டெக்கிங் பண்ண மாட்டானுங்க. யூ புங்க கவனிச்சுமா போடாப்பா அப்பாப்பான்னு அப்புவானிய. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், டேய் தயவு செஞ்சிடா ப்ளீஸ்டா என் கூட சுத்தினீங்கன்னா தயவு செஞ்சிடா கொஞ்சமாச்சு டிசிப்ளினா இருக்குடா. ஐயோ இவனுக்கு பேக்கப் பண்ணியே நான் சாவேன். அதுக்காகிட்டு ஆனா அவன் டீச்சர் பத்தியா சரியான சிக்காவான டீச்சர். ஸ்போர்ட்டிங் அத்தா போன் எடுத்து வந்தா போன் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா போன் எடுத்து வந்து அழகா ஒத்துக்க நான் மாட்டி விட மாட்டேன். சரி எடுத்து வந்துட்டேன். சரி கூட நான் ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி கூட நான் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கொடுப்போம் ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி கொடுத்துருவாங்க. ஒன்றும் சரி இதே டெக்னிக்கு. போன் எடுத்து வந்துருக்கியா இல்ல அழகா சொல்லு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ ஸ்கூல் முடிஞ்சு கொடுத்துருவேன். சரி எடுத்து வந்துருக்கேன் கொடுக்குறேன். சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டே வச்சுக்கிட்டேன். அழகா பேசி வச்சுட்டாங்க. ஒரு வாரத்துக்கு போனே கொடுக்கல. பேரண்ட்ஸ் கூட்டு வந்து போன் எடுத்துக்கோ. ஒரு அண்ணா இருப்பாங்க லெட்டில் வச்ச நினைச்சு அண்ணன் போன் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போன் எடுத்துக்கிட்டு திரும்பி போயிட்டேன். என் வீட்டுல ஒரு வாரம் போன் இல்ல வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க. அப்பதான் புதுசா அப்ப யோசிச்சு பாரு என்ன ஒழுங்க கட்டி கொடுத்துருக்கேன் இப்படி சமாளிச்சிருப்பேன்னு யோசிச்சு பாரு. கடைசி நாள் அந்த போன் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு எங்க அப்பா கிட்ட போன் எடுத்துட்டு வா செக் பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, பந்தாடு போயிட்டு சொல்லிட்டு வெளியாயிட்டான். சிக்காவா தகிஸ்டர் என்ன டீச்சர் சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு தெரியும்ல. என்ன தம்பி சொல்லுவாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 1/2 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்களா பேசிட்டு அனுப்பி விட்டுரு. அவங்களாம் பரவாயில்லடி நான் போய் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு நேரா போய் டிசிப்ளின் வச்சுட்டு மாட்டி விட்டுருச்சுடா. இல்ல அந்த மாதிரி இல்ல. அங்க போய் அவமானப்பட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டா. நம்ம ஸ்கூல்ல அந்த மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டேன். என்ன ப்ரொபோஸா பண்ணு ஸ்கூல்ல லவ்னாலே பொங்கல் சார் போன மாதிரியே தான். அவன்லாம் வந்து அவன் போர்டு இல்லை நேரா வந்து டீச்சர் கூட்டு வந்து படி அந்த போடா கூட்டணி தான்டா மாட்டி விட்டுருவான்டா அவன். இல்ல நம்ம அந்த மாதிரி இல்ல. நான் வந்து அப்போ வந்து முதல் 2 மாசம் வந்து ஃபுல்லா ஏன்னா ஃபுல்லா நாட்டானுங்களை கோத்து விடுவேன். கட்டா மாதிரி கோத்து விடுவேன். என் கைங்கெல்லாம் வந்து அப்போ வந்து ஆல்ரெடி ஒரு 3 பேர் தான் படிக்கிறவனுங்க இருப்பானுங்க. மொத்தமா தெரிஞ்சலைங்களா ஸோ 3 பேர் தான் படிக்கிறவனுங்க இருப்பானுங்க. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா வந்து அவனுங்க ரொம்ப ரேரு எப்படின்னா கரெக்டாக வந்துடுவானுங்க. ஆனால் என்ன ஸ்கூலுக்குள்ளே சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. பட் இந்த மாதிரி லேட்டாக வர்றது அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ண மாட்டானுங்க. ஒன்று
இல்லையே என்னது வெள்ளனே வந்துடுவானுங்க, இல்லாட்டி வர மாட்டானுங்க. அதான் நம்ம பசங்க. ஸோ அப்போ கதையே இல்லை அப்படிங்க. ஸோ அதனால ஃபுல்லாக நாட்டானுங்களாம் அந்த மாதிரி கொத்து விட்டேன். ஸோ அதுக்கு அங்கிட்டு தான் வந்து இந்த பகாங்கிட்டலாம் அடி வாங்கி மிதி வாங்கி அதுக்கப்புறம் தான் எவங்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி தப்பிக்கணும் எல்லாத்தையும். நான் 15 பேர்ரா, ஓகேவா? என்கிட்ட ஒருத்த கூட்டாளி இருக்கான், ஓகேவா? அவனை பங்காவசு தான். அவர் தான் இப்போ பூந்து, நான் இப்போ 2வது வருஷம்னு வச்சுக்கேன், நான் பங்காவசு, அவன் அப்போ தான் 1வது வருஷம், ஓகேவா? அவன் என்ன சொல்கிறேன், அவன் வந்து மனுங்க நான் Form 3 Form 4, அவனுங்க Form 3, ஓகேவா? அவனுங்க மேலே இருக்கானுங்க, ஓகேவா? ஒரு 5 பேர் இருப்பானுங்க. போயிட்டு துகாஸ் பண்ணணும். அவர் வந்து போயிட்டு புளுத்தி மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொன்னார், போயிட்டு எல்லாருமே இறங்குங்க அப்படின்ட்டு. டைமே இறங்கி தான் ஆகணும், உள்ளே இருக்க கிளாஸ் உள்ளே இருக்கு. ஸோ அவனுங்க என்னது 15 பேர் இருக்கானுங்க. இவர் போயிட்டு அடி வாங்கிட்டான். இல்லடா புளுத்திக்கிட்டுலாம் போலங்க பாரு, சினேரியா மட்டும் சொல்றேன் பேரு, ஓகேவா? நான் அவங்ககிட்ட சொன்னேன், டேய் அவனுங்க 15 பேர் இருக்கானுங்க, நம்ம போய் சொன்னாலும் அவனுக்கு கேட்க மாட்டானுங்க, கன்ஃபார்மா அடிப்பானுங்க அப்படின்னு. நான் எனக்கு நேர்மை தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. ஏன் போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிச்சு விட்டேன். போயிட்டு படா 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 அடிச்சு பட்டாசு சத்தம் கேட்ட வயசுல என்கிட்ட ஓடி வரான். சரி ஒரு எமோஷனல தூண்டி விட்டானே, சரி நம்ம போயிட்டு பேசுவோம் அவனுக்கிட்ட, எப்படி டீல் பண்ணிருக்க மட்டும் பாரு. போயிட்டு அவனுக்கு Form 3 நான் Form 4, கேரா நான் அவனுக்கு அப்பாங்க, ஓகேவா? அவனுக்குலாம் அடி கிணப்பா புக்குள் டிஏ பாங், எவ்வளவு ஜென்டலா டீல் பண்ணிருக்கேன், ஓகேவா? கிணப்பா புக்குள் டிஏ பாங், அந்த ஒரே ஒரு ஆயாட்டு தான்டா அவனுக்கிட்ட சொன்னேன். பட்டாரு எனக்கு உழுவுது, எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அடி உழுவுது, என்ன மீச்சிக்கிட்டு இருக்கானுங்க. சரி நம்ம கூட வந்தவனாச்சும் ஏதாவது எவனையாச்சும் ஒருத்தனை அடிப்பான் அப்படின்னு பாக்குறேன், திரும்பி பார்க்குறேன் ஓடிட்டான்டா அவன். ஐயோ எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு, நான் முதுகுல வாங்கிட்டு இருக்கேன், எங்க இருந்தோ அடி உழுவுது, படாருன்னு உழுவுது தெரியுமா? ஒருத்தன் கட்டையா இருக்கான், அவனுக்கு என்ன போசனே தெரியல, நான் முதுகுல வாங்கினது அவருக்கு பிடிக்கல போல, நடுவுல இப்படி நேரா வந்துட்டு இப்படி குத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, முக்குன்னு மூஞ்சிட்டு விடுவது தெரியுமா? வேற வழியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எனக்கு அப்படியே அந்த பீட்டாம் வந்துருச்சு, எப்படின்னா மைக்கு போடுற மாதிரி எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. மைக்கு போடுற மாதிரி ஆனதுனால ஓகே இதுக்கப்புறம் முடிச்சு நம்ம லைஃப் முடிச்சு. அப்பதான் மனுங்கா ஸ்கூல் சின்ன பையன் மென்டாலிட்டியில ஓகே சாவ போறோம், சாவ பையத்தை காட்டிட்டாங்க பாருமா அப்படின்ட்டு. இவனுங்க அடிக்கிறது வெறி எல்லாத்தையும் அவன் மேல இறக்குறேன், அவன் மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சு. அந்த ரத்தத்தை பார்த்தோடனே அவனுக்கு எல்லாருமே தெரிச்சுட்டானுங்க, 15 பேர் தெரிச்சுட்டானுங்க. தெரிச்சுட்டு செப்பு வந்துட்டு கேட்குறா, நான் போய் கூட்டி வராங்க அப்படின்ட்டு. அவள் வந்து அவ கொஞ்சம் டென்டலானவ, ஜோக்கா டீல் பண்ணாலா அப்படின்ட்டு. முதல்ல என்னதான் பார்த்தா, என்னை பார்த்துட்டு சட்டை ஃபுல்லா இந்த சாப்பு, என்ன சொல்ற சப்பாத்தி சாப்பு முட்டி கிட்டிலாம் தெரிஞ்சிருக்கு, இந்த சைட்டு எனக்கு வீங்கி இருக்கு. அவர் கீழே படுத்திருக்காரு, அவருக்கு மூக்கு ஃபுல்லா ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்தோடனே ஓகே அப்புறம் தான் இவனுங்களோட மென்டாலிட்டியை கண்டுபிடிச்சேன். எப்படின்னா ஓகே ரத்தத்தை பார்த்தா எல்லாருமே ஓடுறானுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காகிட்டு தான் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா மனுங்கா ஸ்கூல்ல லைட்டா கொஞ்சம் பேர் இருந்துச்சு. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு காலம் மாறி போச்சுடா, அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஒண்டிதான் உங்களை எல்லாத்தையும் யார் எத்தனை பேர் இவனை அடிச்சிங்களோ எல்லா பேரண்ட்ஸையும் நான் கூப்பிட்டுருவேன், அதனால செட்டில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பேசி எங்கேயும் முடிச்சாச்சு. அப்ப இருந்து தப்பிச்சேன். அதுக்கு இருந்து கீழே ஒருத்தன் ஓடினான் தெரியுமா, அந்த கேரக்டர் விட்டுட்டு ஓடினானே அவனை கீழே போயிட்டு அரைச்சேன். அவனை இதுக்கு அங்கிட்டு அவனாச்சும் பிரச்சனைக்கு கூப்பிட்டு ஓடிட்டான். அந்த கேரக்டர் என்ன தெரியுமாடா, ஒரு நாள் அவன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான், எல்லார்கிட்டையும் வந்து தெரியுவான். அவன் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாலாம் கொண்டு வந்திருக்கான், போயிட்டு குஜபாட்டில் உட்காந்துருவான். உட்காந்துட்டு எப்படி தெரியுமா தப்பிப்பான், அந்த புக்கு நம்ம ஸ்கூல்லாம் வந்து செக்குலாம் புக் எடுத்துட்டு வரும் தெரியுமா, உங்க கூடிய செக்கு கூடியே அந்த டெக்னிக் ஸ்கூலுக்குள்ள பூந்தானா வந்து மனுங்க புதாங்க ஆச்சு அவனுங்களாம் உள்ள பூட்டிட்டு போயிட்டு வெளியே வச்சு அடிப்பானுங்களே. அப்ப பூஜா பாட்டுல ஃபுல்லா அவங்க இருந்து அந்த மாதிரி தப்பிச்சுதான் ஓடனான். அதுக்கு அங்கிட்டு தான் ஐயோ மனுங்கா ஸ்கூலு வாழ்க்கையில புல்ஷிட்ல அது வாங்காத சோஃபா மனுங்கா ஸ்கூலு 2வது ஸ்கூல் கதை
இன்னும் நிறைய இருக்கு பேசினா இன்னும் போய்கிட்டே இருக்கும். இந்த தடவை ஷார்ட்டா முடிச்சலான்னு இருக்கோம். ஷார்ட்டா முடிச்சிட்டு அடுத்து சத்யான்லாம் இருக்கும்போது இன்னும் நிறைய part two part two முடிச்சலாம். ஓகேவா? ஓகேடா. ஸோ ஃபைனலி டோக்கா முடிஞ்சிச்சு வீடியோ. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்டதே தான் விட்ட உப்பு தூச்சி உப்பா என்னடா Short and sweet. வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இதோட நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பை பை guys. Bye.